நேற்று பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு மக்களே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தர்பூசணி வந்து வாங்கியிருந்தோம் மக்களே. அங்கே ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. ஒரு கேஜி வந்து 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த தண்ணிப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தர்பூசணியை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு நானும் மாப்பிள்ளை வந்து ஜூஸ் போடுறதுக்காக பிளானிங்கில் இருக்கோம் மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அறுத்து விட்டு உள்ளே இருக்க அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம் மக்களே. எங்கள் ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி வந்து தண்ணிப்பழம் சொல்லுவோம் மக்களே. உங்கள் ஏரியா பக்கம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா பழத்தையும் உள்ளேருந்து கரண்டி வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி பழம் வந்து அறுத்துட்டு இருந்த மக்களே பார்த்தீங்கன்னா கிளவி வந்து கை காமிச்சிட்டு இருந்தாங்க இணைய வீடியோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மிக்சி சாரில் பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்த தண்ணி பழத்தை வந்து மிக்சி சாரில் போட்டு அப்படியே சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. தேவைன்னா நீங்கள் பால் கூட கலந்துக்கங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடித்தா வேறு லெவலாக இருக்கும் மக்களே. சம்மர் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக கொளுத்தி அடிக்குது. வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க.